எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 201க்கான காணொளி. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 201க்கான காணொளி. முதல் கேள்வி, உயரம் அதிகரிக்கும் போது குறையும் வெப்பத்தின் விகித அளவு. உயரம் அதிகரிக்கும் போது குறையும் வெப்பத்தின் விகித அளவு. இது சரியான விடை ஆப்ஷன் பி. அதாவது ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் குறைகிறது. அடுத்தது இரண்டாவது கேள்வி, பூமி மற்றும் சூரியனுக்கு இடையே உள்ள தூரம் எவ்வளவு? பூமி மற்றும் சூரியனுக்கு இடையே உள்ள தூரம் எவ்வளவு? சரியான விடை 1496 பெருக்கல் 10⁸8 கிலோமீட்டர்கள். அடுத்தது மூன்றாவது கேள்வி, பூமியின் மொத்த பரப்பில் கடலின் பரவல். பூமியின் மொத்த பரப்பின் கடலின் பரவல் டேஷ் சதவீதம் ஆகும்? 71%. அடுத்து நான்காவது கேள்வி, இந்தியாவில் புது துறைமுகங்களை உருவாக்கிய முதல் மக்கள். இந்தியாவில் புது துறைமுகங்களை உருவாக்கிய முதல் மக்கள் போர்ச்சுகீசியர்கள். அடுத்த ஐந்தாவது கேள்வி, 22வது தீர்த்தங்கரர். 22வது தீர்த்தங்கரர். இது சரியான விடை நேமிநாதர். அடுத்து நாம் பார்க்க போறது மொத்தம் 24 தீர்த்தங்கரர்கள் இருக்கிறாங்க. அவங்க யார் அவங்களோட அதாவது எத்தனையாவது தீர்த்தங்கரர்? முதலாவது தீர்த்தங்கரர் பாத்தீங்கன்னா ரிஷபதேவர், அவர் தான் ஆதிநாதர். இரண்டாவது அஜிதநாதர். அடுத்து மூன்றாவது சம்பவநாதர். நான்காவது பாத்தீங்கன்னா அபிநந்தநாதர். ஐந்தாவது சுமதிநாதர். ஆறாவது பத்மபிரபா. ஏழாவது தீர்த்தங்கரர் சுபர்சுவதநாதர். சந்திரபிரபா 8வது. புஷ்பதந்தர் 9வது. சீதளநாதர் 10வது தீர்த்தங்கரர். அடுத்து 11வது தீர்த்தங்கரர் ஸ்ரேயன் சுவநாதர். அடுத்து 12வது வசு பூஜ்யர். விமலநாதர் 13வது. அனந்தநாதர் 14வது. தர்மநாதர் 15வது. 16வது தீர்த்தங்கரர் சாந்திநாதர். 17வது குந்துநாதர். 18வது அரணாதர். 19வது மல்லிநாதர். அடுத்தது முனீஸ்வரநாதர் 20வது. நமிநாதர் அதாவது நேமிநாதர் 21வது. மன்னிக்கவும், நமிநாதர் 21. 22வது நேமிநாதர். பாருங்க, இது ரெண்டுக்கும் வித்தியாசம் பாருங்க. நே. அடுத்தது பார்சுவநாதர் 23வது தீர்த்தங்கரர். கடைசி தீர்த்தங்கரர் மகாவீரர். இதுல என்ன கேள்வி கேட்டாங்க? நேமிநாதர் 22. அடுத்தது மகாவீரர் 24. அடுத்து ரிஷபர் அவர் தான் ஆதிநாதர்னு சொல்லுவாங்க. அவர் பாத்தீங்கன்னா முதலாவது. அடுத்து பார்சவரர் தீர்த்தங்கரர் எத்தனாவது பாருங்க? பார்சுவநாதர் 23வது. அப்ப இந்த கேள்விக்கு சரியான விடை நேமிநாதர். இப்போ இதுல இருந்து எந்த கேள்வி வேணாலும் கேட்பாங்க. அதாவது 8வது தீர்த்தங்கரர் யார், அதே மாதிரி 10வது தீர்த்தங்கரர் யார், 18வது தீர்த்தங்கரர் யார். அப்போ உங்களுக்கு 24 தீர்த்தங்கரர்கள், அவர்களுடைய பெயர்கள், அவர்கள் எத்தனையாவது தீர்த்தங்கரர் என்பதை பற்றி தெரிஞ்சிருந்தா ஈஸியா உங்களால பதிலளிக்க முடியும். அடுத்தது ஆறாவது கேள்வி, சங்ககால சோழர்களின் தலைநகர் உறையூர் எதற்கு பெயர் பெற்றது? சங்ககால சோழர்களின் தலைநகரம் உறையூர் எதற்கு பெயர் பெற்றது? சரியான விடை
முத்து மற்றும் மஸ்லின். முத்து மற்றும் மஸ்லின். அடுத்து நாம் பார்க்க இருப்பது மூவேந்தர்களின் கொடி, பூ, தலைநகரம் மற்றும் துறைமுகம். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. அரசர்கள் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க, கொடி, பூ, தலைநகர், துறைமுகம். சேரரோட கொடி வந்து பார்த்தீங்கன்னா வில், பூ பனம்பூ, தலைநகரம் வஞ்சி, சேரர்களின் துறைமுகம் தொண்டி, முசிறி. அடுத்தது சோழர். சோழர்களின் கொடி புலிக்கொடி, பூ அத்திப்பூ, தலைநகரம் உறையூர், துறைமுகம் வந்து பார்த்தீங்கன்னா காவிரி பூம்பட்டினம். அடுத்து பாண்டியர். மீன்கொடி வேப்பம்பூ, தலைநகரம் மதுரை, துறைமுகம் கொர்க்கை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகளுள் ஒன்று. அடுத்தது எத்தனாவது கேள்வி? 7வது கேள்வி. பாகியான் என்ற வெளிநாட்டு பயணி இவருடைய காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார். பாகியான் என்ற வெளிநாட்டு பயணி இவருடைய காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார். இது சரியான விடை 2ஆம் சந்திரகுப்தர். 2ஆம் சந்திரகுப்தர். இதுல ஸ்ரீகுப்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது குப்த பேரரசை நிறுவிய அதாவது முதல் அரசர், அவர்தான் ஸ்ரீகுப்தர். அடுத்தது யாருடைய சிந்தனை மில்டனின் பாரடைஸ் லாஸ்ட் என்ற படைப்பில் சாத்தான் என்ற கதாபாத்திரம் மமதையோடு உருவாக தூண்டுதலாக இருந்தது? இதுக்கு சரியான விடை சர் தாமஸ் ரோ. அடுத்தது 9வது கேள்வி. கீழ் வருபவைகளில் எது வளைவு கூட்டம் எனப்படுகிறது? கீழ் வருபவைகளில் எது வளைவு கூட்டம் எனப்படுகிறது? இதுக்கு சரியான விடை 9வது கேள்வி ஆப்ஷன் டி, மனித உரிமைகள் பாதுகாப்பு சங்கம். அடுத்தது கீழ் வருவனவற்றில் எந்த சட்ட திருத்தத்தில் மத்திய மொத்த தொகுப்பிலிருந்து 29% மிகையாமல் மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறது? இதுக்கு சரியான விடை 80வது சட்ட திருத்தம். அடுத்தது 1990ஆம் ஆண்டு மாநிலங்களிடை மன்றம் ஏற்படுத்தப்பட்டது. இதுக்கு சரியான விடை குடியரசுத் தலைவரின் உத்தரவு மூலம். அடுத்தது போர்ட் லிசா பிரகடனம் மற்றும் செயல் திட்டம் 2014 வெளியிடப்பட்டது எதற்காகனா பிரிக்ஸ் உச்சி மாநாடு. பிரிக்ஸ் உச்சி மாநாடு. இப்ப பிரிக்ஸ் நாடுகள் எந்தெந்த நாடுகள்னு பாருங்க. பிரேசில், ரஷ்யா, அடுத்தது இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா அதாவது தென்னாப்பிரிக்கா. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. இதான் வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பில் உள்ள நாடுகள். ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நேற்றைய காணொலியில், அதாவது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 200ல வந்து பாத்தீங்கன்னா சார் கூட்டமைப்பு நாடுகளை பற்றின குறிப்புகள் வந்து கொடுத்திருந்தேன், எந்தெந்த நாடுகள் என்று. இன்னைக்கு வந்து நாம் பார்த்துக்கிறது பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகள். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. அடுத்தது 13வது கேள்வி. கீழ் குறிப்பிட்டுள்ள தாது பொருட்களில் எது முதல் நிலை தாது ஊட்டப்பொருள் என குறிப்பிடுகிறோம்? இதுக்கு சரியான விடை நைட்ரஜன். நைட்ரஜன். பின்வரும் இந்திய பாராளுமன்ற குழுக்களில் எந்த ஒன்று நிதி விவகாரங்களுடன் தொடர்புடையது அன்று? அப்ப இதுக்கு சரியான விடை அரசு உத்தரவாதங்களுக்கான குழு. அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து பொறுத்துக. மொழி கொடுத்திருக்கிறாங்க, அதற்குரிய குடும்பம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, பெங்காலி, இந்தோ ஐரோப்பியன், கோண்டி, திராவிடன். அடுத்தது கச்சின், சீனா திபெத்தியன், கோர்கு, ஆஸ்ட்ரிக். அடுத்து 16வது கேள்வி. இவற்றில் ஒரு திட்ட மாதிரி புதிய காந்திய முன்னேற்ற அணுகுமுறையை கொண்டது. இவற்றில் ஒரு திட்ட மாதிரி புதிய காந்திய முன்னேற்ற அணுகுமுறையை கொண்டது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 16வது கேள்வி புறா மாதிரி.
PURA. அடுத்தது 17வது கேள்வி, இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தை வடிவமைத்தவர். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தை வடிவமைத்தவர் மஹலனோபிஸ். அடுத்து நான் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாண்டு திட்டங்கள் மற்றும் அதற்குரிய வருடங்கள் வந்து பார்க்க போறோம். முதலாம் ஐந்தாண்டு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா 1951 இருந்து 1956 வரை. இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் 1956 இருந்து 1961 வரை. மூன்றாம் ஐந்தாண்டு திட்டம் 1961 இருந்து 1966 வரை. அதுக்கு இடையில வந்து கேப்பு, அதாவது 3 ஆனுவல் பிளான். மூன்றாண்டு திட்டம் வந்து 1966 இருந்து 69 வரைக்கும். அடுத்தது நான்காம் ஐந்தாண்டு திட்டம் 1969 இருந்து 1974 வரை. ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டம் 1974 இருந்து 1979 வரை. ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் 1980 இருந்து 85 வரை. ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் 1980 இருந்து 1990 வரை. 1985 இருந்து. அடுத்தது எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் 1992 இருந்து 1997 வரை. ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் 1997 இருந்து 2002 வரை. பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா 2002 இருந்து 2007 வரை. 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007 இருந்து 2012 வரை. 12வது ஐந்தாண்டு திட்டம் 2012 இருந்து 2017 வரை. இந்த திட்டக்குழு ஆரம்பிக்கப்பட்ட வருடம் வந்து பாத்தீங்கன்னா 1950. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, திட்டக்குழு 1950. இதன் மூலம் தான் வந்து இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து போடப்பட்டது. இது வந்து மொத்தம் 12 ஐந்தாண்டு திட்டங்கள். தற்போது வந்து இந்த திட்டக்குழு வந்து பாத்தீங்கன்னா நிதி ஆயோக்கா மாற்றப்பட்டுள்ளது. நிதி ஆயோக் வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா 2015. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். திட்டக்குழு 1950, நிதி ஆயோக் 2015. அடுத்தது 18வது கேள்வி, இந்திய தேசிய காங்கிரசின் தலைவர்களை காலவரிசையில் வரிசைப்படுத்துக. இந்திய தேசிய காங்கிரசின் தலைவர்களை காலவரிசையில் வரிசைப்படுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி, அடுத்தது சையத் பத்ருதீன் தயாப்ஜி, அடுத்தது சார்ஜ் யூலி, கடைசியாக தான் வந்து வில்லியம் வெட்டர்பன். அடுத்தது 19வது கேள்வி, வங்க பிரிவினையை ரத்து செய்தவர் யார்? வங்க பிரிவினையை ரத்து செய்தவர் ஹார்டிஞ்ச் பிரபு. இது வந்து வங்க பிரிவினை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா 1905. இந்த வருடங்களை நான் வச்சுக்கணும். வங்க பிரிவினை அப்படின்னாவே 1905. இந்த வங்க பிரிவினை ஏற்படுத்தினவர் வந்து பாத்தீங்கன்னா ஹர்சன் பிரபு. ஆனா வந்து இந்த வங்க பிரிவினை ரத்து செய்தவர் ஹார்டிஞ்ச் பிரபு. இதெல்லாம் நான் வச்சுக்கணும். அடுத்தது 20வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது இந்தியாவில் உள்ள பல்லுயிரிய ஹாட்ஸ்பாட்? இதுக்கு சரியான விடை கிழக்கு ஹிமாலயா. அடுத்தது 21வது கேள்வி, இவற்றுள் அதிகமான நிலநடுக்கம் ஏற்படும் பகுதி கங்கா பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு. அடுத்து 22வது கேள்வி, BCC என்பதன் விரிவாக்கம் பிளைண்ட் கார்பன் காப்பி. இது சரியான விடை அரியா நகல். அடுத்து 23வது கேள்வி, ஒரு எலக்ட்ரானின் தற்சுழற்சி குவாண்டம் எண்ணின் மதிப்பு, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஸ்பின் குவாண்டம் நம்பர். இதுக்கு வந்து சரியான விடை 1/2. அடுத்தது 24வது கேள்வி, ஒரு ஒளியாண்டு என்பது 9.460 பெருக்கல் 10^12 கிலோமீட்டர் என்பதுதான் ஒரு ஒளியாண்டு. அடுத்து இந்த காணொளியின் கடைசி கேள்வி 25வது கேள்வி, FN என்பது எதோடு தொடர்புடையது? இது சரியான விடை காமரா வில்லை. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளியில பார்த்தது TNPSC ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 201க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொளி உங்க நண்பர்களுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல TNPSC ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 201க்கான காணொளியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.